இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொசு தேன், டைகோனான்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த கொசு தேன் தான் இது. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே கட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு தேன். இந்த தேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒரு 4000லேருந்து 6000 வரைக்கும் போயிட்டுருக்கு. இது வந்து பெரும்பாலும் அந்த காலத்தில் மரப்பொந்துகள், வீட்டுடைய மண் சுவர்கள், பைப்புகள் அதுமாரி இடத்துல பெரும்பாலும் அதிகமாக இருந்தது. காலப்போக்கில் அதுக்கான இட சூழல் இல்லாத காரணத்தினால இதுபோல் எங்கெல்லாம் அந்த மரம் சார்ந்த பொருட்கள் இருக்கோ அந்த இடத்துல பாருங்கள் கட்டியிருக்கு பாருங்கள். இதுதான் அந்த கொசுத்தேன். அதே போல் நான் உங்களுக்கு இப்போ லைட்டாக எடுத்து காட்டுறேன். அதனுடைய மகரந்தமும் பாருங்கள். பொதுவாக இந்த கொசுத்தேனுக்கள் அதிகமாக சிறு சிறு பூக்களிலிருந்து இருக்கக்கூடிய பெரும்பாலும் மூலிகையிலிருந்து தான் தேனை எடுக்கும். நான் கொஞ்சம் தேன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த தேன் பாருங்கள். இந்த மகரந்தங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் அதனுடைய போலான்னு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு பாருங்க. போலாம் ரொம்ப மூலிகை, பெரிய ஒரு மூலிகை சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க சுவை. இந்த தேனை பாருங்கள். இந்த தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த தேன் பெரும்பாலும் எல்லா இடத்தையும் கொஞ்ச நாள் கிடைக்காது. இந்த தேனில் அறுசுவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காப்பு எல்லாமே கலந்துருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. கூடிய சீக்கிரம் இதை வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே போலான் தான். இது எல்லாமே மகரந்தம். இது எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு பொருளுங்க. இது எந்த அளவு மகரந்தம் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன பூக்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுறக்கூடிய மகரந்தங்க தான் இது எல்லாமே.